வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கடற்படை வார விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சாகச நிகழ்ச்சியையும் கண்டுகளிப்பு. இந்திய கடற்படை நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் வாழ்த்து. கடலோர பகுதிகளையும் நாட்டு நலனையும் துணிச்சலுடன் காக்கும் வீரர்களுக்கு நாடே தலைவணங்குவதாக புகழாரம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதித்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மீது விசாரணை. குன்றத்தில் தீபம் ஏற்றுவதால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுமா என்று நீதிபதிகள் வினா. திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுமைகளில் ஒருவர், வரலாற்று புகழ்மிக்க ஏவிஎம் நிறுவனத்தின் முகம் என புகழஞ்சலி. அமைதி திட்டம் குறித்து புளோரிடாவில் அமெரிக்க, உக்ரைன் தலைவர்கள் இன்று மீண்டும் பேச்சு. ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப், உக்ரைன் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் ஸ்ருதம் உமராவ் ஆகியோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரையில் நடைபெற்ற இந்திய கடற்படை வார விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இந்திய கடற்படை நாள் விழா நடைபெற்றது. டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் திருவனந்தபுரத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து கார் மூலம் சங்குமுகம் கடற்கரைக்கு வந்தடைந்தார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து விமானப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சியை அவர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு சங்குமுக கடற்கரையில் திரளான பொதுமக்கள் குவிந்திருந்தனர். இந்திய கடற்படை நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரில் டிசம்பர் 4, 5 ஆகிய நாட்களில் இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தை தாக்கியது. இந்த தாக்குதல் அந்த போரின் வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக இருந்தது. இதையடுத்து 1972ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் டிசம்பர் 1 வாரம் கடற்படை வாரமாகவும், டிசம்பர் 4ஆம் நாள் கடற்படை நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. கடற்படை நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் கடற்படையினருக்கும், முன்னாள் கடற்படையினருக்கும், அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது கடல் எல்லையையும் நாட்டு நலனையும் துணிச்சலுடனும் விழிப்புணர்வுடன் காக்கும் வீரர்களுக்கு நாடே தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான வணிக வழித்தடங்களுக்கும் கடல்சார் பொருளாதாரத்திற்கும் இந்திய கடற்படை பொறுப்பாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடற்படை நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கடற்படையின் அதிகாரிகள், வீரர்கள், மாலுமிகள் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாபெரும் துணிச்சலின் மறுபெயராக இந்திய கடற்படை விளங்குவதாகவும், அவர்கள் நமது கடலோர பகுதிகளுக்கும் கடல்சார் நலனுக்கும் பாதுகாப்பாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் நமது கடற்படை தற்சார்பு, நவீனப்படுத்தல் ஆகியவற்றின் கவனம் செலுத்தி வருவதாகவும், இது நமது பாதுகாப்பை மேலும் விரிவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடியதை எப்போதும் மறக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படை நாளையொட்டி வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய பெருங்கடல் பகுதியில் மிகப்பெரிய கடற்படையாக இந்திய கடற்படை விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதித்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதிகள், குன்றத்தில் தீபம் ஏற்றுவதால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுமா என்றும், ஒரு மதத்தினரின் நம்பிக்கையை தடுப்பது எப்படி மத நல்லிணக்கம் ஆகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் உள்ள தூணில் திரு கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கோரி ராவா ரவிக்குமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் திரு கார்த்திகை நாளில் குன்றத்தின் உச்சியில் தீபம் ஏற்றுவது தமிழர் மரபு என்றும், திருப்பரங்குன்றத்தின் திரு உச்சியில் தீபம் ஏற்றும் நடைமுறைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சியில் தடை விதிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் தீபம் ஏற்ற மனுதாரருக்கு அனுமதி அளித்தார். மனுதாரர் 10 பேரை அழைத்து கொண்டு மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையினருடன் சென்று தீபம் ஏற்ற அனுமதி அளித்தார். இதையடுத்து ராம ரவிக்குமாருக்கு மற்ற மனுதாரர்களும் இந்து அமைப்பினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் திருப்பரங்குன்றத்திற்கு சென்றனர். அவர்கள் குன்றத்தின் உச்சிக்கு செல்ல முயன்ற போது தமிழ்நாடு காவல்துறையினர் தடுப்பு கம்பிகளை வைத்து மறைத்து அனுமதி மறுத்தனர். தடுப்புகளை உடைத்து கொண்டு இந்து இயக்கத்தினர் செல்ல முயன்றனர். இதையடுத்து குன்றத்திற்கு செல்ல மதுரை மாநகர காவல் ஆணையர் தடை விதித்துள்ளதாக கூறி அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
அவர்களின் பாதுகாப்புக்கு வந்த தொழிற் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினருடன் பேச்சு நடத்தினர். தீபம் ஏற்றவும் அதற்கு பாதுகாப்பு வழங்கவும் தங்களுக்கு உயர் நீதிமன்ற உத்தரவு உள்ளதாக தொழில் பாதுகாப்பு படையினர் கூறியதை காவல்துறையினர் ஏற்கவில்லை. தீபம் ஏற்ற அனுமதி அளித்த நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரனிடம் மேல்முறையீடு செய்து அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரினர். அந்த வழக்கு இன்று அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. அப்போது 10 பேர் தீபம் ஏற்ற செல்லலாம் என்ற உத்தரவுக்கு மாறாக ஒரு கூட்டமே வந்ததாகவும் இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. தீபம் ஏற்றாவிடாமல் தடுத்து வன்முறை சூழலை உருவாக்கியது தமிழக காவல்துறைதான் என்று மனுதாரர் சார்பில் வாதிடப்பட்டது. அப்போது குன்றத்தின் உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றினால் மத நல்லிணக்கம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றும் ஒரு மதத்தினரின் நம்பிக்கையை தடுப்பது எப்படி மத நல்லிணக்கம் ஆகும் என்றும் நீதிபதிகள் வினவினர். இதையடுத்து இந்த வழக்கில் இன்றே தீர்ப்பளிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுமைகளில் ஒருவரும் வரலாற்று புகழ்மிக்க AVM நிறுவனத்தின் முகமுமாகவும் திகழ்ந்த சரவணன் மறைவுக்கு வருந்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் ஓர் இரவு, கருணாநிதியின் பராசக்தி, முரசொலி மாறனின் குலதெய்வம் ஆகிய படங்களை AVM நிறுவனம் தயாரித்ததை குறிப்பிட்டுள்ளார். சரவணனின் மறைவால் வாடும் குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா அமைதி திட்டம் குறித்து புளோரிடாவில் அமெரிக்க உக்ரைன் தலைவர்கள் இன்று மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயன்று வருகிறார். அவர் உருவாக்கிய அமைதி திட்டம் குறித்து புளோரிடாவிலும் ஜெனீவாவிலும் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தப்பட்டது. இதையடுத்து மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் அமெரிக்க அதிபரின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜார்ட் குஷ்னர் ஆகியோர் பேச்சு நடத்தினர். பேச்சு பயனுள்ளதாக இருந்ததாகவும் அதே நேரத்தில் அமைதி திட்டத்தில் உள்ள சில பகுதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ரஷ்யா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் மியாமியில் உள்ள அதிபரின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், உக்ரைன் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் ஸ்ருதம் உமராவ் ஆகியோர் பேச்சு நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசிய போது புரட்சி தலைவி அம்மா மழை பெய்த உடனே சீர்திருத்த பணியில் ஈடுபட்டு உடனடியாக நிவாரணம் வழங்குவார். ஆனால் திமுக அரசு அமைதி காத்து கொண்டிருக்கிறது என கூறினார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனுக்குடை அதனை சீர்திருத்தம் பண்ணுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீஞ்சூர் அருகே முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரி குறவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் நிவாரண உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அரியன்வாயில் அரசு பள்ளியில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இம்முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரிக்குறவர் மக்களுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் பாய், போர்வை, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நரிக்குறவர் மக்களுக்கு வழங்கினர். இதைத் தொடர்ந்து மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ், பேரூராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு யார் வேண்டுமானாலும் தங்கள் கூட்டணியில் இணையலாம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் லக்கூர் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்தார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் NDA கூட்டணியில் இணைக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி என்றும் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு யார் வேண்டுமானாலும் தங்கள் கூட்டணியில் இணையலாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வருகின்ற 2026 தேர்தலை திமுக கூட்டணியோடு சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று
கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி, மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசியபோது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் இணைந்து செயல்பட போவதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதையடுத்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கியுள்ள நீதிபதி இதேபோன்று பிரச்சனை உருவாக்கும் விதத்தில் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். எனவே இவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக கூறினார். பின்னர் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாக நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60% வழக்குகள் அரசாங்கத்தால் தான் போடப்படுகின்றன என முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வழக்கறிஞர் ராஜகோபாலாச்சாரி நினைவு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர், இயக்குனர் சந்தியா பென்டா ரெட்டி, மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பங்கேற்று வழக்கறிஞர் ராஜகோபாலாச்சாரி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பேசிய போது, 60% வழக்குகள் அரசாங்கத்தால் போடப்படுகின்றன என்றும் இது அதிக எண்ணிக்கையிலான வழக்குகளும் வழக்கு தேக்கத்திற்கும் வழிவகுக்கிறது என்றார். இதைத் தொடர்ந்து அரசாங்கம் தேவையற்ற மேல்முறையீடுகளை எடுத்து செல்வதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதையடுத்து நீதி கிடைப்பதற்காக மக்கள் 20 அல்லது 30 ஆண்டுகள் காத்திருக்க எதிர்பார்க்க முடியாது என்றும், சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவும் வழக்கறிஞர்கள் பங்கு முக்கியமானது என்று கூறினார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களால் மிக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சைகள் செய்ய இயலும் என கோவை இந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். கோவை இந்துஸ்தான் மருத்துவமனையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகளை செய்து வருகின்றனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் ராமலிங்கம் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தனர். அப்போது பேசிய அவர், மருத்துவத்துறையில் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் உபகரணங்களை கொண்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறினார். இதைத் தொடர்ந்து குறிப்பாக டெல்லியில் உள்ள குருகிராம் பகுதியில் இருந்து வந்த ஒரு நோயாளிக்கு ரோபோட்டிக்ஸ் வாயிலாக சிகிச்சை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். இதனால் இனிவரும் காலங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தினால் மிக குறைந்த செலவில் அதிநவீன சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தனியார் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் கதிர் ஸ்ரீதஸ்தவா உடன் இருந்தார். இந்த ரோபோட்டிக்ங்கிற ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இப்போ கோயம்புத்தூரில் 4-5 ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் ஹிந்துஸ்தானில் மேட் இன் இந்தியா ரோபோ. மழையால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு பழைய முறைப்படி கணக்கெடுக்க வேண்டும் என விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல், வேட்டங்குடி மற்றும் எடமணல் ஊராட்சிகளை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் நேரில் மனு அளித்தனர். இந்த மனுவில் GPRS மூலம் நடத்தப்படும் கிராஃப் டேமேஜ் அசஸ்மெண்ட் முறையில் உண்மையான விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை சேராது என்றும் பழைய முறையையே பின்பற்ற அரசுக்கு வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்டு நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்தனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டனர். ஒரு வயலில் நின்னோம், ஒரு விவசாயியும் ஃபோட்டோ பிடிக்கணும், GPRS நம்பர் அதில் பதிவாகும். அப்படி ஃபோட்டோ பிடிச்சி ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எல்லாத்தையும் இணைச்சி ஃபோட்டோ ஒட்டி மனுவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேலத்தின் வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளை மற்றும் நகராட்சி துப்புரவு பெண் பணியாளர் உயிர் மாய்க்க வழக்கில் ஈடுபட்ட பிரபலம் கொள்ளையன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. சேலம் மாவட்டம் வீரப்பன்பாளையம் சுண்டக்காயன் காடு பகுதியை சேர்ந்தவர் மல்லிகா. இதில் தனியாக வீட்டில் வசித்து வந்த மல்லிகா கட்டிட வேலைக்கு சென்று வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து மல்லிகா காலை வீட்டை பூட்டி விட்டு வேலைக்கு சென்றுள்ளார்.
இதையடுத்து மாலை வீடு திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததைக் கண்டு மல்லிகா அதிர்ச்சியடைந்தார். உடனே உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 16 பவுன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து புகாரின் அடிப்படையில் சங்ககிரி காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் அருண்குமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சங்ககிரி அருகே மலங்காடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து தங்க நகைகளை பறிமுதல் செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் கார்த்திக் உயிர் மாய்க்க வழக்கு மற்றும் எடப்பாடியில் 2 திருட்டு வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இதனால் கார்த்திகை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல், மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவிக்கு பரிந்துரை செய்தனர். இதன் அடிப்படையில் சேலம் மத்திய சிறையில் உள்ள கார்த்திக் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சாத்தான்குளம் அருகே காவல் உதவி ஆய்வாளரின் கணவரை வெட்டி உயிர் மாய்க்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புத்தன் தெருவை சேர்ந்த மெட்டில்டா சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இதைத் தொடர்ந்து இவரது கணவர் ஜேம்ஸ் சித்தர் தனது சொந்த ஊரான திருப்பணி புத்தன் தெருவுக்கு சென்று தாயாரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பினார். அப்போது அவரை அதே பகுதியைச் சேர்ந்த ஜேக்கப் வழிமறித்து தகராறு செய்து மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டினார். பின்னர் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஜேம்ஸ் சித்தரை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையே காவல் உதவி ஆய்வாளர் மெட்டில்டா தனது கணவர் இறந்த செய்தி அறிந்து அரசு மருத்துவமனைக்கு சென்று கதறி அழுதார். இந்த சம்பவம் குறித்து தட்டார்மடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட கார்த்திகை தீப திருவிழாவின் தொகுப்புகளை காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலத்தில் தீப திருவிழாவையொட்டி பெற்றோர்கள், இளைஞர்கள் ஆண் பனை மரத்தில் மட்டுமே பூக்கும் பூக்களை பறித்து வெயிலில் உலர்த்து தீயிட்டு எரித்து உரலில் இடித்து தூளாக்கி பந்தாக்க கட்டுகின்றனர். பின்னர் இந்த பந்தினை பனை ஓலையில் குச்சியில் வைத்து கட்டப்பட்டு மாவலி செய்கின்றனர். இதனை கார்த்திகை தீப திருநாள் அன்று பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து மாவலி பந்தின் மீது நெருப்பு வைத்து சோற்றுகின்றனர். இதனால் நெருப்பு பொறியாக வெளிப்படுகிறது. இதனையடுத்து தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாவலி சுற்றுவது ஆண்டுதோறும் தவறாமல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 5 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் பருத்தி துணிகளால் செய்யப்பட்ட திரியில் 700 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவை கலந்து ஊற்றி மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன், அறங்காவலர்கள் கருணாநிதி, கலைச்செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். எல்லா உயிர்களும் இன்புற்று நினைக்கிற வேறொன்றும் அறியேன் பராபரமே என தாய்மனடிகளார் சொன்ன மாதிரி எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சொக்கப்பண்ணை கொளுத்தும் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்து தீப ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சொக்கப்பனை மரம் எழுப்பி வேத மந்திரங்கள் மற்றும் முருக வேள்வி கோஷங்களின் நடுவில் தீமிதிப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கார்த்திகை சிறப்பை முன்னிட்டு புதிய அகல் விளக்குகளை ஏற்றி சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபம் காட்டி பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவில் திரு கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு மலர்களால் அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தனித்தனி வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து எழுந்தருளினார். இதையடுத்து கொடிமரத்தின் அருகில் உள்ள அகண்டத்தில் தீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து மலை மீது அநேகன் ஏகனாக ஜோதி வடிவமாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த தீப தரிசனத்தை 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதை முழுவதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என கோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் நெல்லையப்பா காந்திமதி அம்பாள் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்தனர். இதைத் தொடர்ந்து வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து எழுந்தருளினார். இதையடுத்து கைலாய வாத்தியங்கள் முழங்க குடைவாயில் தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் சுவாமி சன்னதியில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு சொக்கப்பனை தீபமும் ருத்ர தீபமும் ஏற்றப்பட்டது. இந்த தீப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபத்தினை வணங்கி தரிசனம் செய்தனர். விருத்தாசலம் அருகே மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மருங்கூரில் ஏரி பாசன வாய்க்கால் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ததால் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம், 60 வீடுகள் நீரில் மூழ்கும் அபாயம் நிலையில் உள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே கண்ணப்பபாளையத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏரி நிரம்பியதால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் வானதி, குஷ்பு, தமிழிசை ஆகியோர் வட மாநிலங்களில் நடைபெறும் கொடுமைகளுக்கு ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையது கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பெரம்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி ஹசீனா சையதின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ முகாமை நடத்தினர். மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜூனைசா பர்வீன் ஏற்பாட்டில் முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹசீனா சையது, தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் வானதி, குஷ்பு, தமிழிசை ஆகியோர் வட மாநிலங்களில் நடைபெறும் கொடுமைகளுக்கு ஏன் கேள்வி எழுப்பவில்லை என வினவினார். சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பல இன்ஸ்டால்மெண்ட்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அது நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் மக்களை நிராகரித்து விட்டு அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடனும் ஐடி உடனும் சிபிஐ உடனும் அவர்கள் கூட்டணி அமைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேடந்தாங்கல் முருகன் கோவிலில் கார்த்திகை தீப திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து முருகருக்கு பல்வேறு நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சந்தன காப்பு, பட்டு துணி, தங்க அணிகலன்கள், மலர் மாலை ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீப ஆராதனை நடைபெற்றது. கோவில் குன்றின் மீது செம்பு கொப்பரையில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டு கோவில் வளாகத்திலும் தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை சிறப்பு மலர் அலங்காரத்தில் பல்லக்கில் உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பண மோசடி தொடர்பாக ஸ்ரீசன் பார்மா உரிமையாளர் ரங்கநாதனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தன. இதையடுத்து காஞ்சிபுரத்தில் இந்த மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் ஆலை மூடப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அதன் பதிவு அலுவலகத்தையும் மூடினர். உரிமையாளர் ரங்கநாதனையும் கைது செய்து மத்திய பிரதேசத்திற்கு விசாரணைக்கு கொண்டு சென்றனர். மத்திய பிரதேச காவல்துறையும் தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்பு துறையும் ஸ்ரீசன் நிறுவனம், அதன் உரிமையாளர் ரங்கநாதன், மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்த 2 வழக்குகளின் அடிப்படையில் பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தியது. இந்த விசாரணையில் தயாரிப்பு செலவை குறைத்து லாப அதிகரிப்பதை ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் முறைகேடான நடைமுறைகளை பின்பற்றியது தெரிய வந்துள்ளது. மருந்துகளை தயாரிப்பதற்கு தொழிற்சாலை பயன்பாட்டுக்கான வேதிப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளதும், ரசீது இல்லாமல் பணம் கொடுத்து அதை வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஆலையில் ஆய்வு செய்யாமல் இருக்க தமிழ்நாடு மருத்துவ கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் ரங்கநாதிடம் அடிக்கடி லஞ்ச பணம் பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை கோடம்பாக்கத்தில் ஸ்ரீசன் பார்மா உரிமையாளர் ரங்கநாதனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். ஏவிஎம் நிறுவன உரிமையாளர் சரவணன் உடல்நலக்குறைவால் தனது 86வது வயதில் காலமானார். ஏவி மெய்யப்ப செட்டியார் மறைவுக்கு பிறகு 1958ஆம் ஆண்டு அவரது மகன் ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் நிறுவனத்தை வழிநடத்தி வந்தார். இதைத் தொடர்ந்து தந்தையைப் போலவே கடமையை உயிராக மதித்தவர் பராசக்தி, களத்தூர் கண்ணம்மா, சர்வர் சுந்தரம், முரட்டு காலை என பல வெற்றி படங்களை கொடுத்தார். இதையடுத்து கடைசியாக அயன், சிவாஜி உள்ளிட்ட பல படங்களை தயாரித்தார். இதுவரை 180க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்துள்ளார். தொழில் அதிபர், ஸ்டுடியோ அதிபர், தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்டவராக இருந்த ஏவிஎம் சரவணன் எந்த நிகழ்ச்சிக்கும் சென்றாலும் யாரிடம் பேசினாலும் கையை கட்டிக்கொண்டு நிற்கும் அவரது பணிவு எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடக்கத்தின் இமயம் ஏவிஎம் நிறுவன உரிமையாளர் சரவணன் உடல்நலக்குறைவால் தனது 86வது வயதில் காலமானார். இதையடுத்து ஏவிஎம் சரவணனின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள்.
ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை ரஷ்ய அதிபர் புதின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 28 அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டார். ஆனால் இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு சாதகமாக இருப்பதாக கூறி உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்கள் முன்மொழிந்தன. இதற்கிடையே மாஸ்கோவில் ரஷ்ய அதிபரை சந்தித்த அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது குறித்து வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேலும் ரஷ்ய அதிபர் புதின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் என தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்திய பிக்பால் லீக் தொடர் போட்டியில் சென்னை சூப்பர் வாரியர்ஸ் அணி 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. டெல்லியில் இந்திய பிக்பால் சங்கம் சார்பில் 1வது லீக் தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை சூப்பர் வாரியர்ஸ் அணியும் குர்கான் கேபிட்டல் வாரியர்ஸ் அணியும் மோதியது. தொடர்ந்து போட்டியில் 5-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் சென்னை சூப்பர் வாரியர்ஸ் அணி 3வது வெற்றியை பதிவு செய்தது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 12,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 96,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,04,904 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 200 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2 லட்சத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 250 புள்ளிகள் அதிகரித்து 85,357 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் அதிகரித்து 26,064 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கடற்படை வார விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சாகச நிகழ்ச்சியையும் கண்டுகளிப்பு. இந்திய கடற்படை நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் வாழ்த்து. கடலோர பகுதிகளையும் நாட்டு நலனையும் துணிச்சலுடன் காக்கும் வீரர்களுக்கு நாடே தலைவணங்குவதாக புகழாரம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதித்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மீது விசாரணை. குன்றத்தில் தீபம் ஏற்றுவதால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுமா என்று நீதிபதிகள் வினா. திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுமைகளில் ஒருவர், வரலாற்று புகழ்மிக்க AVM நிறுவனத்தின் முகம் என புகழஞ்சலி. அமைதி திட்டம் குறித்து புளோரிடாவில் அமெரிக்க உக்ரைன் தலைவர்கள் இன்று மீண்டும் பேச்சு. ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப், உக்ரைன் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் ஸ்ருதம் உமராவ் ஆகியோர் பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.